இன்றைய நாள்ல தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆதியாமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் வசனம் 42. ஆதியாமத்தின் புஸ்தகம் 31 வசனம் 42 வாசிக்கிறேன். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். இங்கே வாசிக்கிறோம், யாக்கோபுக்கு 2 விதமான எதிரிகள். அவன் எப்படி அதை சமாளித்தான், தேவன் அவனோடு எப்படி நின்று ஜெயத்தை கொடுத்தார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, 3வது நபர் தான் என்னது, யாக்கோப். அந்த யாக்கோபுக்கு வாழ்க்கையில சந்தித்த 2 வகையான எதிரிகள். எங்கிருந்து அந்த எதிரிகள் வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா குடும்ப எதிரி தோன்றுவான், ஆனா பின்னாட்கள்ல தான் அது தெரியும். 2வது யாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது வேலை ஸ்தலத்துல தோன்றுகிற எதிரிகள். வேலை ஸ்தலத்துல எழும்புகிற ஒரு எதிரியையும், குடும்பத்திலிருந்து எழும்பின எதிரி, அதாவது கூட பிறந்த சகோதரனால் வந்த ஒரு பாதிப்புகள், கூட பிறந்த சகோதரன் பிரச்சனை பண்ணின காரியங்கள், கூட பிறந்தவர்களால் வருகிற பாதிப்பு, அதனால வந்த எதிரி, அந்த எதிரியையும் கர்த்தர் எப்படி கையாண்டார் என்பதை குறித்து தான் நம்ம வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். மியூட் போட்டிருக்கவங்க மியூட் போட்டுக்குங்க, மியூட் போடாதவங்க மியூட் போட்டுக்குங்க. நீங்க பேசுறது கேக்குது, அங்க அங்க எதுவும் பேசாத அளவுக்கு பாத்துக்குங்க, சரிங்களா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சரி, ஹல்லேலூயா, ஜீசஸ். அப்போ என்ன நடக்குது பாருங்க. யாக்கோபுக்கு விரோதமாக அவன் லாபான் என்ற ஒரு வேலை ஒரு மாமனார் இல்லையா, அவனுக்கு ஒரு மாமா வேணும். ஆனாலும் தொழில் முறையில பார்க்கும் பொழுது அவன் ஒரு எஜமானை போல இருக்கிறான். ஏன்னா யாக்கோபுடைய நிலைமை உங்களுக்கு நல்லாவே தெரியும். சொந்த கூட பிறந்த அண்ணனால பாதிக்கப்பட்டு ஒரு விதத்துல என்ன பண்ண, கொலை செய்யணும்னு எண்ணப்பட்டு அவனை கொன்றணும்னு சொல்லி ஒரு பகை உருவாயிருச்சு. வீட்லயும் பாத்தீங்கன்னா தாய் யாக்கோபு மேல பட்சமா இருக்கிறா. ஆனா அவனோட தகப்பனார் ஈசாக்கு பாத்தீங்கன்னா ஏசா மேல பட்சமா. இதுல வீட்டுல கூட பாருங்க, தாய் தகப்பனுடைய முழுமையான அன்பு கிடைக்கல. இன்னைக்கு அப்படிதான் சில நேரத்துல தாய் தகப்பனுடைய அன்பு குறைஞ்சு போய் கிடைக்கும். அதிகமான அன்பு கிடைக்காம இருக்கு. பகை பகை இருக்கலாம், சமாதானம் இல்லாம இருக்கலாம். இப்படி தாய் நேசிக்கிறா, ஆனா தகப்பனுடைய அன்பு எங்க வருது? ஏசா மேல இருக்குது. இப்படி ஒருவருக்கு ஒரு இன்னைக்கும் விசுவாசிய தேவ பிள்ளை நீங்கள் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும்போது பிள்ளைகளை ஒரே மாதிரி பார்க்கணும். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளைய ஒரு விதமா, இன்னொரு பிள்ளை இன்னொரு விதமா பார்க்கக்கூடாது. தேவ பிள்ளை அப்படி பார்க்கும்போது தான் வீட்டுல என்ன வருது? பிரிவினை வருது. இப்ப ஏசா யாக்கோபு பிரிவினை காரணம், இதுவே ஒரு காரணம். தாய் ஒரு பக்கமும், தகப்பன் ஒரு பக்கமா பிள்ளைகள் என்ன பண்றாங்க? நேசிக்கிறாங்க, அன்பு வைக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. 2 பேரும் ஒரே அன்பா, 2 பிள்ளை 2 கண்ணா பார்க்கணும். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய வளர்ந்த குடும்பத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, தாய் தாய் என்னை பயக்கிறான்னு சொல்லி அந்த பையன் சொல்லுவாரு. ஆ அப்பா என்னைய பயக்கிறான்னு அந்த பிள்ளை சொல்லி, இப்படிலாம் பயங்கரமான குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குற ஆவிகள். அவையெல்லாம் கட்டி அப்புறப்படுத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆகவே அப்ப என்ன நடக்குது? குடும்பத்துல துரத்தப்படுற நிலைமை. அவ தாய் கூப்பிட்டு சொல்லுவா, "நீ ஒரே நாள்ல 2 பிள்ளைய நான் ஏன் இழக்கணும்? எனக்கு 2மே பிள்ளை தான். நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு தான் கஷ்டம்னு" சொல்லிட்டு யாக்கோப அனுப்பி விட்டுருவா. "என் தம்பி வீட்டுக்கு போ, லாபான்ட்ட போன்னு" சொல்லி அனுப்பி விட்டோனே போவான். போம்போது ஜெபம் பண்ணுவான். "ஆண்டவரே, நான் கோலும் கையுமா போறேன். எனக்கு உண்ண உணவு, உடுக்க உடையும் தந்து ஆதரிங்க" அப்படின்னு சொல்லி, நான் வெறுமையா போறேன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு போவான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் குடுப்பாரு. அதெல்லாம் நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா தெரியும். அவனுக்கு ஒரு தரிசனம் உண்டாகும். பேக்கிரவுண்ட்ல நெறைய வார்த்தை குடுப்பாரு. "நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கு தேவனுமா இருக்கிறேன்னு" சொல்லி, தேவனே அவனுக்கு பேக்கிரவுண்டா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல பெரிய சொத்து என்னன்னு தெரியும்னா,
தேவாதி தேவன் உன் கூட இருப்பதே மகிமையான சொத்து. ஹalleluya. கர்த்தர் ஒருவர் நின்றா போதும், உன் வாழ்க்கை தலைகீழா மாறும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் உன் கூட நின்று உன் கரத்தை பிடித்து உன்னை தப்புவித்து உன்னை வழிநடத்த உண்மையுள்ளவரா இருப்பார். ஆமென். இன்னைக்கு ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், முற்பிதாக்களின் தேவன், குமாரனா இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நமக்குள் வந்து நமக்கு ஆளுகை செய்கிறார். ஆமென். நாம் அவருடைய ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை இந்த நாட்கள்ல புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் நமக்கு கத்த கொடுக்கிறார். அவருடைய பிள்ளை ஆயிட்ட ஒரு பேக்ரவுண்டோட மாறிட்டோம். நீங்கள் நானும் பேக்ரவுண்டோட தான் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. சொத்து இல்லாம இருக்கலாம், சுகம் இல்லாம இருக்கலாம், படிப்பு இல்லாம இருக்கலாம், அது இல்ல இது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு கலங்கி கொண்டிருக்கலாம். அப்படி ஏதாவது நீங்க பார்த்து கலங்கி கொண்டிருப்பீங்கன்னா, இந்த இரவுல ஆண்டவர் சொல்றாரு, எப்ப பேக்ரவுண்ட் இருக்குல்ல, ஆமென். நான் தானே உனக்கு பேக்ரவுண்டு. பெரிய ஹெவனே வச்சிருக்கிற ஆளுப்பா நானு. நான் உன் கூட இருக்கிறேன். நீ ஒரு நாளும் கலங்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென். கலங்கவே தேவையில்ல. ஒரு நாளும் தேவ பிள்ளைகள் கலங்க தேவையில்லை. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து பேக்கிரவுண்டா நிக்கிறார் யாக்கோபுக்கு. ஸோ என்ன நடக்குது? அப்போ அவன் வாழ்க்கையில பாத்தீங்க ஒரு ஸ்டோரி மாரி சொல்றேன். ஒண்ணுமே இல்லாம போயி லாபான போய் சந்திக்கிறான். அவனுக்கு ஒரு வேலை குடுக்குறான். வேலை குடுத்து 20 வருஷம் வேலை பார்க்குறான். இதுல என்ன நடந்ததுன்னா, இந்த யாக்கோபு போய் வேலைக்கு சேர்ந்தான் பாருங்க. இவனே ஒரு ஆசீர்வாதம் தான். இவனுடைய அசெட் ஒண்ணுமில்லாம இருந்தது. எம்ப்டியா இருந்தான். கர்த்தர் பேக்கிரவுண்டோட போய் வேலைக்கு சேர்ந்தான். சேர்ந்த இடத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அவன் மேல இருக்கிற ஆசீர்வாதம் தெரிய ஆரம்பிக்கிறது. லாபான்ட்ட சொல்றான், நான் வர்றதுக்கு முன்னாடி உனக்கு மந்தை கம்மியா இருந்துச்சு. ஆடுகள் கம்மியா இருந்தது. நான் வந்த பிறகு தேவன் என் மூலமா உன்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்றான். உண்மையாவே அவனுமே சொல்லுவான். தேவன் உன் நிமித்தமா என்னை ஆசீர்வதித்தார் என்பதை குறிப்பினால் அறிந்தேன். நான் பார்த்துட்டேன். என் வாழ்க்கையில இவ்வளவு ஆசீர்வாதம் வந்ததுக்கு காரணம் நீதாயா அப்படின்னு சொல்லி இந்த யாக்கோபை தூக்கி நிறுத்துகிறான். இதை கேட்டுக்கொண்ட தேவ ஜனமே, நீங்க வேலை பார்க்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஏதோ பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்க மூலமா அந்த சரவுண்டிங்ல உங்களோடு உடன்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நிச்சயமா அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். நீங்க போய் வேலைக்கு சேர்ற அந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீங்க போய் வேலை செய்யற அந்த கடை வியாபாரங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். நீங்க உங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து படுறான் பாருங்க. உங்களோட கூட நிக்கிறான் பாருங்க. அவன் உங்க மூலமா ஆசீர்வாதத்தை உணரணும். ஆமென். அப்படித்தான் செய்வார் ஆண்டவர். புறஜாதிகளுக்கு முன்பதாக உங்களை உயர்த்துவார் ஆண்டவர். உங்க மேல அந்த பேக்கிரவுண்ட் இருக்கனால, நீங்க போற இடமெல்லாம் ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நீ பார்க்கிற இடம், வேலை செய்ற எல்லாமே ஆசீர்வாதமா மாறும். பாருங்க, இந்த யாக்கோபு கடினமா உழைத்த 20 வருஷம் உழைத்திருக்கிறான். அடுத்தவன் காச சாப்பிட்டது கிடையாது. இன்னைக்கு விசுவாசி தேவ பிள்ளை நாம அதுல கவனமா இருக்கணும். அடுத்தவன் ரூவா எனக்கு வேணாம். ஒரு பைசா எனக்கு கிடையாது. அடுத்தவன் காச நம்ம அடிச்சு சாப்பிடக்கூடாது. அடுத்தவன் காசு நமக்கு வேணாம். ஆனா நீங்கள் நானும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்ப யாக்கோப கர்த்தர் என்ன பண்ணாரு? அவன் மேல ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு சொப்பனத்துல பேசினாரு. பார்த்து ஆடெல்லாம் காட்டினாரு. ஆடெல்லாம் பொழியுது பாரு. நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்றாரு. இவன் இந்த லாபான்றவன் என்ன பண்றான்? ஓர வஞ்சகம் பண்றான். என்ன வஞ்சகம் பண்றான்? 10 முறை சம்பளத்தை மாத்தினான். நான் அதான் சொல்றாரு, நான் 20 வருஷமா உனக்கு உழைச்சிருக்கிறேன். உன் ஆட்ட நான் சாப்பிட்டது கிடையாது. உன் மந்தைய, உன் கடாவ தின்னது கிடையாது. களவு உண்டு, பீருண்டு போச்சுன்னா நான் உத்தரவாதம் பண்ணேன். அப்படி உனக்கு நான் பாகம் பார்த்தேன், பங்கு பார்த்தேன். ஆனா இன்னைக்கு நீ என்னை 10 முறை வஞ்சனை பண்ணினாலும், எனக்கு என் கூட கர்த்தர் இல்லன்னா, நீ என்னை எம்ப்டியா அனுப்பியிருப்ப. எப்படி அனுப்பியிருப்ப? வெறுமையா அனுப்பியிருப்ப. நல்லா கவனிங்க. இன்னைக்கு யாக்கோபு கையில 2 பரிவார கூட்டம் நிக்குது கையில. போம்போது ஒரு ஆளா போனான். கல்யாணமும் ஆகல. ஒரு 40 வயசுல போறான். கல்யாணமும் ஆகல. ஒண்ணும் இல்ல. எம்ப்டியா போறான். சொத்து கிடையாது. சுகம் கிடையாது. நெறைய பேர் இன்வெஸ்ட்மென்ட் கூட சொல்றீங்க பார்த்தீங்களா? இன்வெஸ்ட்மென்ட் ஒரு தொழில் தொடங்க என்ன தேவை? ஒரு ஒரு தொழில் இன்வெஸ்ட்மென்ட் முதலீடு தேவை. முதல் இல்லாம எந்த தொழிலும் என்ன பண்ண முடியாது. அது கூட அவன்ட்ட இல்ல. அவன் போனது ஒரு லேபர். ஏதோ ஒரு வேலைக்கு சேர்த்தான். ஏதோ சாப்பாடு குடுக்குறாங்களா? ஏதோ கஞ்ச குடுத்தாங்களா? அந்த உலகம் குடுக்குதா? அது போதுன்ட்டு போனான். ஆனா பேக்கிரவுண்ட் கர்த்தர் கூடயே இருந்த வானத்தையும் பூமியும் உடையவர் கூட இருந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவ பிள்ளையே, நீ என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, உன்னை உயர்த்தி நிறுத்த தேவனால முடியும். ஆமென். விசுவாசத்தை விட்டுறாத. உன் தேவனாய கர்த்தரை மறந்துடாத. அவர் உன் கூட இருக்கிறார் என்பதை மறந்துடாத.
நீ வானத்தை பூமி உடையவராகிய உன்னத தேவனை அணிஞ்சிருக்கிறன்ற விசுவாசத்தை விட்டுறாத ஒரு நாள். ஒருவேளை உன் சூழ்நிலைகள் நல்லா இல்லாம இருக்கலாம். ஒருவேளை பண கஷ்டம் இருக்கலாம். ஒருவேளை என்னடா எம்டியா இருக்குமே, வெறுமையா இருக்குமேன்னு சொல்லிக் கொள்ளலாம். ஆனா தேவன் உன்னை கூட இருந்து, உன்னை ஆசீர்வதிக்க, 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 ஆசீர்வதிக்க நீ பரம்புவாய். அல்லேலூயா. நீ பெருகுவாய். ஆமென். அல்லேலூயா. சொல்லுவோமா? அல்லேலூயா. நீ பெருகுவாய் நிச்சயமாக. தேவன் உன்னை சும்மா விடமாட்டார். அல்லேலூயா. அநேக நேரம் நினைச்சுக்கிறீங்களா? நான் பேருக்கு தான் ஆண்டவர் பிள்ளையா இருக்கிறேன். ஒண்ணுமே காணோமே! அப்படி கிடையவே கிடையாது. காத்திருங்க, காத்திருங்க. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. ஆண்டவர்ட்ட பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே நீ என்னை ஆசீர்வதித்தா நான் உனக்கு உண்மை கனம் பண்ணுவேன். யாக்கோபு பொருத்தனை பண்ண, ஆண்டவரே நீ என் வருமானத்தை நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணா, நான் உனக்கு வீடு கட்டி கொடுப்பேன். தேவனுக்கு ஆலயத்தை கட்டுவேன். தேவனுக்கு நான் வாரி இறைப்பேன். பொருத்தனை பண்ணுவேன். தசமபாகம் கொடுப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறான். அதெல்லாம் ஆண்டவர் கேட்டுக்கிட்டாரு. அப்போ ஆண்டவர் பேக்ரவுண்ட் குடுக்குறாரு. பல்லுக வச்சாரு அவன. அவன பிறக வச்சாரு. காரணம் என்ன? அவன் மேல ஒரு உடன்படிக்கை இருந்தது. நான் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், உன்னுடைய தேவனுமா இருக்கிறேன்னு சொல்லி தரிசனமானார். அப்போ பேக்ரவுண்ட் ஒண்ணு இருந்தது. 2வது அவனுக்கு கடினமா உழைக்கிறவனா இருந்தான். அப்படி உழைக்கிற ஒரு மனுஷனா இருந்தான். உத்தமமா இருந்தான். நேர்மையா இருந்தான். சின்சியாரிட்டியா இருந்தான். இன்னைக்கு வேலையில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலையில உண்மையா இருங்க. ஆமென். உண்மையா கர்த்தர் பார்க்கிறார். உண்மையா 20 வருஷம் வேலை பார்த்தேன். நான் சொல்றேன், ஒரு நாள் உன் காசை நான் சாப்பிட்டது கிடையாது. நான் வேணா நஷ்டப்பட்டிருக்கிறேன். நான் வேணா நிறைய காசை இழந்திருக்கிறேன். பரவாயில்ல. சோர்ந்து போகாதீங்க. ஐயோ! இந்த மனுஷன், இந்த ஓனர் ரொம்ப பயங்கரமா இருக்கானே. 10 தடவை நீ சம்பளத்தை மாத்திட்டானே. ஒரு நாள் சோர்ந்து போல. கர்த்தர் சொல்ற வரைக்கும் இருந்துகிட்டே இருந்தான். கர்த்தர் அவனுக்கு ஒரு நோக்கத்தோட இணைச்சார். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களை இணைக்கிற தேவனா இருப்பார். ஹல்லேலூயா. உங்களை இணைச்சு கான்டாக்ட், கனெக்ஷன் உண்டாகும். நீ ஒரு ஆள் மூலமாக, ஒரு சூழ்நிலை மூலமா வெளியே உயர்ந்து வருவாய் என்று கர்த்தருக்கு தெரியும். அந்த ஆட்களை கரெக்டா கனெக்ட் பண்ணுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. சரியான நபர்கள் உன்னை சந்திப்பார்கள். ஹல்லேலூயா. நீ தனியா இருந்து சமாளிக்க முடியாதுன்னு கர்த்தர் தெரியும். கர்த்தர் இந்த பூமியின் செல்வங்களை அனுபவிக்க முடியாது. கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். சரியான நபர்களை உன்னோட கனெக்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ சோர்ந்து போகாத தேவ பிள்ளை. ஆமென். அப்ப என்ன நடக்குது? அவன் அந்த லாபானோட கேரக்டர் மோசமான 10 தடவை சம்பளத்தை மாத்தினான். எத்தனை தடவை? 10 தடவை. இன்னைக்கு 5000 தரேன்னு சொல்லுவான். அப்புறம் 4000 கொடுத்துருவான். நான் அடுத்த வாரம் 15,000 தரேன்னுவான். வெறும் 10,000 கொடுப்பான். இப்படியே சொன்னதை கொடுக்காம மாத்திக்கிட்டே இருந்தான். 10 தடவை. இதெல்லாம் பார்த்தான், சகிச்சுக்கிட்டான். இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய சூழ்ச்சிகள் உன்னை எதுவுமே சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? மாறாக நீ ஆசீர்வதிக்கப்படுவ. நீ இருக்கிற அந்த பூமி உன் மூலமா ஆசீர்வதிக்கப்படும். உன்னோடு இணைக்கப்பட்ட நபர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் 2 பேரையும் ஆசீர்வதிச்சார். ஆமென். யாக்கோபின் நிமித்தம். இன்னொன்னு, உங்களுக்கு யாராவது தயவு செய்யறாங்களா? கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அவன் யாரு கர்த்தர் அறிஞ்சவனா இருந்தாலும் சரி, அறியாதவனா இருந்தாலும் சரி. ஆண்டவர் ஆபிரகாம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருல. என்ன கொடுத்தாரு? உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் உன்னை ஆசீர்வதிக்கிற கூட்டத்தை நான் ஆசீர்வதிப்பேன். நான் சும்மா விடமாட்டேன். அல்லேலூயா. அதே மாதிரி இதுவும் சொல்ற, நெகட்டிவான்னு சொல்றாரு. உன்னை சபிக்கிறவனை நான் என்ன பண்ணுவேன்? சபிப்பேன். அதே போல இன்னைக்கு ஆபிரகாமின் சந்ததியை போல விசுவாசத்திலையும் உண்மையா கடினமா உழைக்கிற கூட்டமா இருந்தாலே போதும். பேக்ரவுண்டா இருந்தா போதும். கர்த்தர் உன்னை உயர்த்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியில நீ உயர்வாய். சொல்லுங்க, இந்த பூமியில நான் உயர்ந்து மேல வருவேன். ஆமென். ஒண்ணுமில்லாம இருந்த என்ன உயர்த்துற கர்த்தர் உண்மை உள்ளவரா. ஒண்ணுமில்லை என்று சொல்றியா? வெறுமையா தொடங்குனியா வாழ்க்கைய, விசுவாச வாழ்க்கைய, ஆண்டவர் வெறுமையா விடமாட்டார். இந்த லாபானுடைய பிரச்சனை, இந்த இந்த எதிராளியை தான் நம்ம தியானிக்கிறோம். இவன் தொழில் எதிரி. என்ன பண்றான்? இவனை 10 தடவை மாத்தி இருக்கிறான். அவன் செஞ்ச நன்மையெல்லாம் என்ன பண்ணல? நினைக்கல. ஆனா சொல்றான், நீ வந்த நிமித்தம் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்றான். இப்படிதான் ஆண்டவர் பேச வைப்பார். உங்கள் மூலமாக அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இதை நீங்கள் நானும் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படும். என் மூலமா அந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்படும். என் மூலமா இந்த தொழில் ஆசீர்வதிக்கப்படும். என் மூலமா இந்த நபர் ஆசீர்வதிக்கப்படும். விசுவாசி. அப்போ லாபான் இந்த யாக்கோபுக்கு தயவு செய்ததுனால
கர்த்தர் லாபானையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். அது மாத்திரம் இல்ல, யாக்கோபு நான் வர்றதுக்கு முன்னாடி உன்ட்ட மந்தை கொஞ்சமா இருந்துச்சு. நான் வந்த பிறகு உனக்கு அதிகமாயிருச்சுன்னு சொல்றான். உண்மைதான். ஆண்டவர் அபரிதமாய் ஆசீர்வதித்தார். யாக்கோபு நிமித்தம் லாபானை என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். ஆனா அந்த எதிரி அதெல்லாம் மறந்துட்டான். மறந்துட்டு என்ன பண்றான் பாருங்க, இவன்ட்ட இருந்து வெறுமையாக்கணும்னு நினைச்சிட்டு என்ன பண்றான், நான் இந்த 42ஆம் வசனத்துல சொல்றேன், என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு இராமல் போனார். நீர் இப்பொழுது என்ன பண்ணுவீர்? என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டு. இந்த வெறுமையாக்குற ஆவி உங்களுடைய பொருளாதாரத்தை உறிஞ்சிடணும், உங்களுடைய பலனை புடுங்கி சாப்பிடணும்னு சொல்லுகிற பொறாமை நிறைந்த உலகம். இப்படிப்பட்ட உலகத்துல கர்த்தர் உங்களை அந்த பொல்லாத மக்களுடைய கைக்கு தப்புவிப்பார். ஹல்லேலூயா. பொல்லாத ஜனங்களின் கைக்கு நீங்க தப்புவிக்கப்படுவீர்கள். பலவந்தனின் கைக்கு கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். இந்த யாக்கோபு என்ன செய்றான் பாருங்க, இந்த லாபான் அவனை வெறுமையாக்க நினைக்கிறான். அவனை என்ன பண்ண நினைக்கிறான்? வெறுமையாக்கி அனுப்பி விட்டுறணும்னு நினைச்சிட்டான். விரட்டிட்டு வர்றான் பின்னாடியே. ஆனா தேவன் அவனை விடல. என்ன சொல்றாரு பாருங்க, அதாவது முதல் நாள் ராத்திரியில அவனுக்கு ஒரு தரிசனம் என்ன வருது? 31ஆம் அதிகாரத்துல இவன் வந்து கர்த்தர் புறப்பட சொல்லிட்டார். நீ கிளம்பு, இந்த இடத்த விட்டு கிளம்பு, முகமெல்லாம் வித்தியாசமா இருக்கு, நீ வேலை பார்க்குற இடத்துல முகம் சரியில்லை, உன் ஓனருடைய முகம் சரியில்லை, நீ சந்திக்கிற மனுஷர்கள் சொந்தக்கார முகம் சரியில்லை, நீ சம்பந்தப்பட்ட இடத்துல உன முகம் சரியில்லை, நீ கிளம்புன்ட்டார் ஆண்டவர். கிளம்பிட்டான். 20 வருஷம் உழைச்சான். மனைவி, பிள்ளைகள், சம்பாத்தியம் எல்லாத்தையும் சவதரித்து 2 பரிவார கூட்டம். அப்படியே லாபான்ட்ட சொல்லாமக்குலாம் என்ன பண்ணிட்டான்? ஓடி வந்துட்டான். ஏன்னா அவன் தான் தெரியுது ஆளு எப்படிப்பட்ட ஆள்னு. இவன் சொல்லாமக்கெல்லாம் ஓடி வந்து ஒரு 3 நாளுக்கு அப்புறம் தெரியுது யாக்கோபு ஓடி போயிட்டான். உடனே பின்னாடி விரட்டிட்டு வரான். என்ன யோசனையோட வரான்னா, அவனை திரும்ப என்ன பண்ணிடுவான்? எல்லாத்தையும் பிடுங்கிடுவான். வெறுமையாக்க வந்துடும். அவனுக்கு தெரியுதான் கேரட் அவன் யாருன்னு தெரியும். யாக்கோபுக்கு தெரியும். ஏன்னா எல்லாமே ஏன் இதுன்றான். இந்த மந்தை என்னது? நீ எப்படி வந்த? நீ எம்டியா வந்த? இன்னைக்கு இதெல்லாம் என் மூலமா வந்திருக்கு, அதனால என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி புடுங்கறதுக்கு வந்திருப்பான். பட் ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த லாபானுக்கு நைட்ல சொப்பனம் 24ஆம் வசனம், அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தான லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோட நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதபடி எச்சரிக்கையார் என்றார். அல்லேலூயா. அதுதான் யாக்கோபின் தேவன், ஆபிரகாமின் தேவன் நம்மோடு. தேவன் பேக்ரவுண்டா இருக்கும்போது தீமை பேச வரானா. தீமைன்னு என்ன அர்த்தம்? சபிக்க வர்றான். எல்லாத்தையும் பிடுங்கன்னு வர்றான். அது மாத்திரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோட நன்மை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னான். நல்லா கவனிங்க. இந்த யாக்கோபு வந்து யாக்கோபுட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்கன்னு சொல்லி இந்த லாபான் பொல்லாப்பு செய்ய வல்லமை உண்டுன்னு அர்த்தம். அவனை விட சக்தி மிஞ்சினவன் தான் வரான். வந்து விரட்டிட்டு ஒரே நாள்ல எல்லாம் பண்ணிடுவான், எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிடுவான்னு வர்றான். ஆனா ஆண்டவர் நடுராத்திரில அவனுக்கு சொப்பனத்துல ஒரே நைட்ல பேசுறாரு. அவனோட கெட்டது பேசக்கூடாதுன்னு அதட்டுறார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. எல்லா தீமையை நன்மையா மாத்துகிறார். தீமைகளை கட்டி போடுகிறார். உன் நிலத்தை அபகரிக்கணும், உன் பணத்தை அபகரிக்கணும், உன்னை ஏமாத்தி விடணும்னு சொல்லுகிற ஏமாத்துகிற ஆவிகள், வஞ்சகமான ஆவிகள் இந்த பூமியில இருக்குது. லாபானின் ஆவிகள் இருக்குது. உன் உழைப்பை மட்டும் உறிஞ்சிட்டு உன் கனியை பிடுங்கிட்டு உன்னை வெறுமையா அனுப்புகிற ஆவிகள் தான் லாபானின் ஆவிகள். உன்னை கஷ்டப்பட்டு உன்கிட்ட நிறைய ரிசல்ட்டை வாங்கிட்டு உன்னை வெறுமையா திரும்பணும், உன்னை வீட்டை விட்டு வெறுமையா அனுப்பிடணும், இந்த தேசத்தை விட்டு வெறுமையா அனுப்பிடணும், உன் தோட்டத்தை விட்டு வெறுமையா அனுப்பிடணும், உன் குடும்பத்தை விட்டு வெறுமையா அனுப்பிடணும்னு சொல்லுகிற வெறுமையாக்குற ஆவிகள் தான் இந்த லாபானின் ஆவிகள். அந்த ஆவிகள் உன்னை சேதப்படுத்தாதபடி என் தேவன் உன்னை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் உன்னோடு இருப்பார் என்றால், என் தேவாதி தேவன் உன்னோடு இருப்பார் என்றால் உனக்கு ஒன்றும் குறைபடாது. நீ சம்பாதித்தவர்கள் ஒன்றும் கெட்டு போகாது. நீ உழைத்த அந்த 20 வருஷம் உழைப்பு வீணாய் போகாது. நீ விட்ட கண்ணீரும் பிரயாசங்களும் உன்னுடைய கனிகள் வீணாய் போகாது. அதை சாப்பிட பிசாசு வருவான், லாபான் வருவான், உறிஞ்சிட்டு வெறுமையா அனுப்ப பார்க்க வருவான். உண்மைதான். ஆனா கர்த்தர் ஒரே ராத்திரில அவனை கடிந்து விட்டார்.
ஒரே ராத்திரி ம். நைட்டு நேரத்துல தேவ பிரசனம் இறங்குது. ஏன் நைட்ல ஆண்டவர் சொப்பனத்துல கொண்டு வரார்? பகல் நேரம் நம்ம பார்த்தீங்கன்னா, நெறைய வேலைகள் அது இதுன்னு மைண்டு வேலைகள், வெயில்கள் நல்லா மண்டையில வெயில் அடிக்கிறனால, நம்முடைய பாடி எதுவுமே என்ன பண்ணாது, எதுவும் யோசனைலாம் கம்மியா இருக்கும். ஆனா நடுராத்திரி ஏன் இருக்குது? ரொம்ப சைலன்ட்டா இருக்கு. அப்பதான் நம்முடைய ஆத்துமா வேலை செய்யுது. அமைதியா இருக்குது. சொப்பனங்கள் பிறக்குது. அமைதியான இடத்துல தான் ஆண்டவர் கிரிய செய்றார். அப்பதான் பரலோகம் இறங்குது அவனுக்கு. என் ஜனத்த தொட்ட நீ கெட்ட. என் என் குமாரன நீ தொட்ட, என் பிள்ளைய தொட்ட நீ கெட்ட. நீ எச்சரிக்கையா இருன்னு சொல்லி ஒரு மிரட்டு மிரட்டிட்டார் தேவன். அவன கட்டி போட்டார். அல்லேலூயா! சிங்கத்தின் வாயை கட்டி போட்ட தேவன். இந்த ராத்திரி வேளையில உனக்கு விரோதமா ஆர்ப்பரிக்கிற எல்லா வாய்களையும் கட்டி போடுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா! உனக்கு விரோதமா இருக்கிற எல்லா ஆவிகளையும் கர்த்தர் கட்டி போடுவார். ஆமென். உனக்கு விரோதமா பேசுகிற நாவுகள் கட்டப்படும். உனக்கு பொல்லாப்பு செய்ய நினைக்கிற நினைவுகள் கட்டப்படும். உனக்கு தீமை செய்கிற நினைவுகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படும். உனக்கு ஒரு தூக்கு மரத்தை ஆயத்தப்படுத்தின அந்த ஆவிகள் கட்டப்படும் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா! ஆமென். லாபான் ஹalleluya. லாபானை கர்த்தர் கடிந்து கொண்டார். யாக்கோபுக்கு ஒரு தீமை செய்யாதன்னு சொன்னார். யாக்கோப தொடாத. நீங்க செய்யற நல்ல வேலைகள் ஒரு நாள் கர்த்தருக்கு கணக்கு கொடுப்பார். உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க செய்யற யாருக்குமே தெரியாம செய்யற நல்ல ஒர்க், நல்ல வேலைகள் ஒரு நாள் வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். உன் நற்கிரியைகள் ஒரு நாள் மறைந்திருக்க மாட்டாது. உன் நற்கிரியைகள் ஒரு நாள் மறைந்திருக்க மாட்டாது. கர்த்தர் அது வெளிச்சமா கொண்டு வருவார். மலை மேல் இருக்கிற பட்டணம் ஒரு நாள் மறைந்திருக்க மாட்டாது. நீ மலை மேல நிப்ப. எல்லா பட்டணங்களும் உன்னை பார்க்கும்படியாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஹalleluya. அங்க என்ன நடக்குது? லாபான் லாபானை எச்சரிக்கிறார். இதே போலதான் முர்கதாய்க்கு விரோதமாக ஆமான் ஒரு தூக்கு மரத்தை செஞ்சான். உடனே அடுத்த நாள் அதுல தூக்கி போட்டுருவோம்னு நினைச்சு நல்லா திட்டம் போட்டு ராஜாவுக்கு முன்னாடி நிக்கிறான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். ஹalleluya. நான் விசுவாசிக்கிறேன். ஒரே ராத்திரியில அற்புதம். ஒருவேளை இந்த ராத்திரி நீ கலக்கத்தோட படுக்கிறியா? இந்த ராத்திரியிலே உனக்கு அற்புதம் நடக்கும். ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya. விடிய காலத்துல உனக்கு களிப்பு உண்டாகும். விடிய காலத்துல உனக்கு அற்புதம் நடக்கும். இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. கலக்கத்தோட படுத்திருக்கியா? கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார். அந்த ராத்திரி நேரத்துல பாருங்க, ராஜாவை எழுப்பிவிட்டார் இல்லையா? மொர்தெகாய்க்கு விரோதமா ஆமான் என்னென்னமோ செஞ்ச ஒரே ராத்திரி தான். அந்த ராத்திரியிலே அவனுக்கு ஆண்டவர் சொப்பனத்தை கொண்டு வந்து பேச வச்சு அவனை தூங்க விடாம பண்ணி ஏன் மொர்தெகாய்க்கு செய்ய வேண்டியதை மறந்துட்டீங்களாடா? செய்யுங்கன்னு சொல்ல காலையில வார்த்தை ரெடியா இருக்குது. வந்து ஆமான் வந்து நிக்கிறான். ராஜா கனம் பண்ண வேண்டிய ஆள் எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்கும்பொழுது, ஆமான் நினைச்சுக்கிட்டான். நம்மள தான் சொல்றாரு போலன்ட்டு, அவன அந்த ரதத்துல ஏத்தணும், அவனுக்கு இந்த ட்ரெஸ் போடணும், ராஜாவுக்கு பக்கத்துல சிங்காசனம் போடணும், அப்படி இப்படி இதெல்லாம் செஞ்சாதான் ராஜா கனம் பண்ற ஆள் நல்லா இருப்பான் அப்படின்னு சொன்னோனே, இப்படியே போய் மொர்தெகாய்க்கு செய்யின்ட்டாரு. ஹalleluya. ஒரே நாள்ல தலைகீழா மாறி அவன் அவன் மரித்து போன நிலைமையில ஆகி போயிட்டான். என்னது மொர்தெகாய்க்கா? இவனுக்காக நான் தூக்கு மரம் செஞ்சு ரெடியா வந்துட்டு இருக்கிறேன். பாருங்க அதே தூக்கு மரத்துல அவன தூக்கி போட்டான். எவன் உனக்கு குழி வெட்டுறானோ அவனுடைய கால்களே அதுல மாட்டிக்கிடும். ஹalleluya. உனக்கு விரோதமா பேசுகிற எல்லா நாவுகளும் அடைக்கப்படும். உனக்கு விரோதமா யார் குழி வெட்டினாலும் அவன் கால்களே அடைக்கப்படும். ஆமென். நீ சோர்ந்து போகாத தேவப்பிள்ளை. நீ கலங்கி போகாத. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என்ன நடக்குது? லாபானை கர்த்தர் கடிந்து கொண்டார். ஏய் அவன பேசாத. யாக்கோபுக்கு விரோதமா பேசாத. அவனால தான் நீ நல்லா இருக்க. செஞ்ச நன்மையை மறக்காத. நீ வந்த நாள் நீ நல்லா இருக்க. மறந்துறாத. நீ நல்லா இருக்க, இவன் நல்லா இருக்கிறான். உங்க 2 பேருக்கு நடுவுல நான் நிக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு நீ யாரையாவது குறித்து மனுஷனை குறித்து கவலைப்படுறியா? யாராவது ஒரு மனுஷரை குறித்து நீங்க கலங்கி போறீங்களா? தைரியமா ஆண்டவரை நிப்பாட்டுங்க. ஆண்டவர் நீங்க நின்று எனக்கு அவனுக்கு நியாயம் செய். ஹalleluya. எனக்கு நீங்க நின்று எனக்கு நியாயத்த கொண்டு வா. எனக்கு நீங்க நியாயம் பண்ணுங்க ஆண்டவர். நீங்களே ஒரு சாட்சியா இருங்க ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தர் உங்களுக்கும் அவனுக்கும் நடுவுல சாட்சியா நிப்பார். ஆமென். வேலை ஸ்தலத்துல சாட்சியா இருப்பார். விவசாயத்துல சாட்சியா இருப்பார். கர்த்தர் நின்று நியாயம் செய்வார். ஆமென். அத விசுவாசி. அப்ப என்ன நடக்குது? தொழில்ல தொழில்ல நடக்கிற அந்த எதிரிய கர்த்தர் என்ன பண்ணாரு? எதிரிய கடிந்து கொண்டார். அவன கடிந்து கொண்டார். அவன அப்புறப்படுத்தினார். அவனோட வாய கட்டி போட்டாரு. நன்மை அன்றி நீ பேசணும் நல்லதான் பேசணும். கெட்டது பேசக்கூடாது. அப்படி அமட்டினாரு. அவனை வெறுமையாக்க நினைச்ச அந்த ஆவியை கட்டி போட்டாரு.
கர்த்தர் யாக்கோபுடைய சுதந்திரத்தை காப்பாற்றினார். ஹalleluya. என்னை கேட்டுக்கொண்ட தேவஜனமே, உன் சொத்துக்களை அபகரிக்கிற ஆவிகளிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். ஹalleluya. உன் கற்ப கனிகளை பறிக்கிற ஆவிகள், உன் குடும்பத்துல பறிக்கிற பறிக்கணும்னு நினைக்கிற ஆவிகள், உன்னுடைய பொருளாதாரத்தை பறிக்கணும்னு நினைக்கிற ஆவிகள் எல்லாத்திலையும் தேவன் நின்று அதை விலக்கி போடுவார். ஹalleluya. நீ விசுவாசிக்க, ஆண்டவரே யாக்கோபின் தேவனா இருங்க, ஆபிரகாமின் தேவனா இருங்க, என்னோடு நீங்க இருந்தாலே போதும் ஆண்டவர். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி தான் ஆண்டவர். நீங்க மட்டும் இருந்தா போதும். உம்மாலே நான் சேனைகள் பாய், உம்மாலே நான் மதுளை தாண்டுவேன் என்று சொல்லி விசுவாசமா அறிக்கை செய்யும். அதுதான் யாக்கோபோட தேவன் இருந்தார். சொப்பனத்துல இருந்தார், கூட இருந்தார், அவனுக்கு தொழில ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தார், வேலை ஸ்தலத்துல யுக்தியை சொல்லிக் கொடுத்தார். அதெல்லாம் கர்த்தர் செய்வார். ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கி இருக்கும்போது எப்படி ஞானமா இந்த தொழிலை செய்யணும், எப்படி வருமானத்தை பெருக்கணுன்ற ஆலோசனை தருவார். ஆமென். எப்படி மனுஷர்ல கையாளன்ற யோசனை கொடுப்பார். இப்படிப்பட்ட மனுஷன் எப்படி பேசணும்னு ஞானத்தை கொடுப்பார். ஹalleluya. உன்னுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்க தேவன் உன்னோடு சேர்ந்து உழைப்பார். ஆமென். இதை நீங்க விசுவாசிக்கணும். இதை விசுவாசிக்கணும். அதனாலதான் ஆலோசனைகள் ஆச்சரியமானவர், செயல்ல மகத்துவமானவர். ஆமென். அப்போ 2வது எதிரி யார்? முதல் எதிரி தொழில் எதிரி. அவன் பேர் லாபான். அந்த ஆவி என்ன பண்ணுது? வெறுமையாக்க நினைக்குது, உழைப்ப திருடுன்னு நினைக்குது, ஒண்ணுமில்லாம அனுப்பிடுன்னு நினைக்குது. இது நிச்சயமா போராட்டம் இருக்கும். விசுவாசிகளோட வாழ்க்கையில போராடும். சொத்தை வாங்கி அபகரிக்கணும்னு நினைக்கிறது, எல்லாமே பிடுங்கிடணும்னு பாக்குறது. பிடுங்குற ஆவிதான். அந்த பிடுங்கி சாப்பிடணும், உன் வருமானத்தை பிடுங்கணும், உன்னுடைய சொத்தை அபகரிக்க நினைக்கிற ஆவிகளை தேவன் கடிந்து கொள்வார். ஹalleluya. ஒண்ணே ஒண்ணு நீங்க நானும் உறுதியா இருக்கணும். தேவனோடு நடக்க பழகணும். ஆமென். தேவனுடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளா இருக்கணும். நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும். கர்த்தருக்குள்ள இருக்கணும். கர்த்தரோடு நடக்கணும். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்தா போதும். கர்த்தாவே உம்முடைய அபிஷேகம், உம்முடைய ஆவியானவர் என் மேல இருக்கட்டும். நீர் என்னோடு இருந்தா போதும். ஏன்னா யாக்கோபுடைய தேவன் இருந்தார். பயபக்திக்குரியவர் என்னோடு இராமல் போனாலும் அவன் 20 வருஷம் அந்த வேலையில கர்த்தரை வச்சுக்கிட்டே வேலை பார்த்தது. ஒவ்வொரு நாள் நான் சொல்றேன், ஒவ்வொரு நாள் கர்த்தரோட வாழுங்க. உங்க கடையை திறக்கும்போது கர்த்தரோட கடையை திறங்க. கடையை மூடும்போது கர்த்தருக்குள்ள கடையை மூடுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அறிக்கை பண்ணு. இந்த கடை உம்முடையது, இந்த வருமானம் உம்முடையது, இந்த விவசாயம் உம்முடையது, இந்த தொழில் உம்முடையது, இந்த வேலை உம்முடையது, இதை நீர் ஆசீர்வதியும், நீர் என்னோடு இருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி விசுவாசமா சொல்லுங்க. லாபான் உனக்கு செய்யற யாவை நான் கண்டேன். ஆண்டவர் என்ன பண்ணாராம், இவன் செய்யற அந்த நரித்தந்திரம் இருக்கு பாருங்க, நரித்தந்திரம், அந்த நரித்தந்திரத்தெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். வஞ்சகம் மனம் உள்ளவன். வஞ்சகம்னு என்னது? வஞ்சகம். உண்மையான ஹார்ட் கிடையாது அவனுக்கு. லாபானுக்கு சின்சியரான ஹார்ட். அப்படியே உள்ளம் பொங்க. இன்னைக்கு உலகம் அப்படித்தான் இருக்கு. கொடிய உலகம், வஞ்சகமான உலகம். அநேக நேரத்துல நம்ம புறாவை போல பேதையா இருக்கிறோம். ஆனா சர்ப்பத்தை போல வேணாவா இருக்க மறந்துடுறோம். இயேசுவான சொன்ன 2மே பேலன்ஸா இரு. நீ புறா போல வேணா கபடற்றவங்களா இரு, உன் உள்ளம் கபடற்றதா இருக்கட்டும். ஆனா இன்னொரு பக்கம் நீ எப்படி இருக்கணும்? சர்ப்பத்தை வேணாவா இருக்கணும். எப்படி ஆளு தெளிவா இருக்கணும். உலகத்துக்கு தெளிவா இருக்கணும். நிறைய பேர் சொல்ல, நான் பேக்கு மாதிரி இருந்துட்டேன், நான் ஒண்ணும் இல்லாம ஏதோ ஏமாந்துட்டேன், ஏதோ இழந்துட்டேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஒன்னும் இழந்து போல. அல்லேலூயா சொல்லுவோமா? இழந்து போயிட்டேன்னு சொல்றது இழந்து போல. ஆமே, கர்த்தர் சொல்ற நீ இழந்து போல. தாவீதுட்ட சிக்லாக்ல என்ன பண்ணான்? வந்தாங்க எதிரிகள் அங்கேயும் போயிட்டு யுத்தத்துக்கு போயிட்டு திரும்ப வரும்போது எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு போயிட்டு, எல்லாமே சிக்லாக்ல எல்லாரும் மனைவி, பிள்ளைகள், ஆடு, மாடு எல்லாத்தையும் அடிச்சுட்டு கொண்டு போயிட்டாங்க. உடனே கதறாங்க, அலறாங்க, சத்தமா அழுகுறாங்க. ஐயோ எல்லாம் இழந்துட்டோமே. ஆண்டவர் சொன்னார் இல்ல. அப்ப அவன் சொல்ல, ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், நான் போய் திரும்ப வாங்கிடலாமா? போ, பின்தொடர், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு அதுதான். நீ இழந்து போயிட்டேன்னு நினைக்கிற, இல்ல இழக்கல, விதைச்சிருக்கிற. இல்லதான் அது கொஞ்சம் கை மாறி இருக்கு. ஒன்றும் குறைபடாம, வேதம் அப்படிதான் சொல்லுகிறது, ஒன்றும் குறைபடாமல் சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுங்க. சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவேன். ஆமென். சகலத்தையும் திருப்பிக் ஒன்றும் குறைபடாம. அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணிங்க. 1 லட்சம் ரூபாய் ஒருத்தன் அபகரிச்சு போயிட்டானா, கவலைப்படாதீங்க.
1,00,000 வரும். நீங்க மனசு சொல்லலாம், ஒரு 50,000 குடுத்தா, ஒரு 60,000 குடுத்தா நல்லா இருக்குமே! அப்படி அப்படி சொல்லலாம். ஆனா, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு 50,000, 60,000 என்ன? ஒன்றும் குறைபடாமல் முழுவதும் திருப்பிக் கொள்வார். ஹalleluya! முழுவதும் ஒன்றும் குறைபடாமல் எல்லா சகலத்தையும் திருப்பிக் கொண்டார். அந்த வார்த்தை அதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்படி கிளைம் பண்ணி ஜெபிக்கணும். 90,000 குடுத்தா போதும். 10,000 போனா போயிட்டு போகுது. அநேக நேரம் அப்படிதான் நெனச்சுக்கிறோம். இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த இரவு வேளையில ஆண்டவர் இல்ல நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஒன்றும் அப்ப பாருங்க, எல்லாம் இழந்தது போல லாபான் செஞ்ச வஞ்சகத்தெல்லாம் என்ன பண்ண கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். லாபான் உனக்கு செய்கிறது யாவையும் கண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சின்ன கெட்டது நெனச்சாலும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்க நெனைக்கிறீங்களா ஆண்டவர் பார்க்கிறாரா? இல்லையான்னு? அநேக நேரம் அப்படிதான் நம்ம மனசு சொல்லும். உனக்கு யாரோ நெறைய கெட்டது செய்றாங்க. உனக்கு செய்ற துரோகம்லாம் யாரும் கேட்கறக்கு ஆள் இல்ல. அப்படின்னு நெனைக்கிறீங்க. இல்ல. கர்த்தர் கண்டேன்னு சொல்றார். ஹல்லேலூயா! லாபான் உனக்கு செய்கிற யாவையும் நான் கண்டேன். நீ உன்னை 10 முறை சம்பளம் மாத்துனான். உனக்கு விரோதமா என்னென்னமோ பண்ணான். அதெல்லாம் நான் ரெக்கார்ட்ல வச்சுக்கிட்டேன். அதனால தான் நான் பலன் அளிக்கும்போது கரெக்ட்டா பலன் அளிச்சுட்டேன். நல்ல ஆசீர்வாதத்த குடுத்தேன். என்ன குடுத்தேன்? பலவீனமானவையெல்லாம் அவன்ட்ட இருந்துச்சாம். பலமுள்ளதெல்லாம் யாக்கோப்ட்ட சேர்ந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? கெட்டவனுக்கு எல்லாமே கெட்டதா தான் இருக்கும். நீங்க நல்ல சுத்த மனசாட்சியோட வேலை பார்க்குற ஆளா இருப்பீங்களா? உங்களுக்கு ஒன்றும் குறைபடாது. உங்களவைகள் பலத்தவைகளா இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுமா? சொல்லுங்க. என்னுடைய எருதுகள் பலத்தவைகளா இருக்கும். ஆமென். என்னுடைய வியாபாரங்கள் பலத்ததா இருக்கும். என்னுடைய பொருளாதாரம் பலத்ததா இருக்கும். என்னுடைய வருமானங்கள் பலத்ததா இருக்கும். சத்துரு குடியோடி போதும். உட்புகுதலும் குடியோடி போவது இராதுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பலவீனமானவைகள்லாம் லாபான்ட்ட சேர்ந்துச்சாம். பலத்தவையெல்லாம் யார்ட்ட வந்துச்சாம்? யாக்கோப்ட்ட. எப்படி பார்த்தீங்களா? ஆண்டவர் தெரியுங்க. நீங்க நினைக்கிறீங்களா, ஆண்டவரு அப்படியே சும்மா இருக்காருன்னு? கிடையவே கிடையாது. பலன் அளிக்கும்போது கரெக்ட்டா குணத்த விட்டுருவாரு. நீ 10 முறை உன்ன ஏமாத்துன. 10 முறை சம்பளத்த மாத்துன. அதனால உன்னுடைய ப்ராடக்ட்லாம் எப்படிதான் இருக்குது? நீ ஆசீர்வாதம் நெறைய வந்துச்சு உண்மதான். ஆனா எல்லாம் பலவீனமான ஆசீர்வாதம். லாபானுக்கு எப்படி இருந்துச்சு? பலவீனமானதெல்லாம் வந்துருச்சு. யாக்கோப்ட்ட எப்படி சேர்ந்துச்சு? ஆடுகள் எப்படி இருந்துச்சு? பலத்த ஆடுகள்லாம் இங்கிட்டு வந்துருச்சு. அல்லேலூயா! ஆண்டவர் ரிசல்ட்ட கரெக்ட்டா குடுப்பார். நீங்க ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளை தேவ பிரசன்னத்துல மட்டும் இருங்க. தேவனுக்கு மட்டும் உண்மையா இருங்க. வேலையிலும் சின்சியரா இருங்க. லாபான் அவன் அப்படித்தான் நான் 10 தடவ ஏமாத்துன்னு சொல்லக்கூடாது. அவன் ஏமாத்துறவனா இருக்கலாம். நீங்க உண்மையா இருங்க. அல்லேலூயா! அவன் அப்படித்தான் இருக்கிறாங்க. எனக்கு ஆண்டவர் என்ன செய்றாரோ அது உண்மையா தான் வேலை பார்ப்பேன். அவன் அப்படி இருக்கான். நானும் 10 தடவ அப்படி செய்யுங்க. அது பிரமாணம் கிடையாது. கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது, நீங்க சின்சியரா தான் இருக்கணும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருக்கும்போது, நீங்க உண்மையா தான் வேலை பார்க்கணும். அதுல ஒரு பைசா அடுத்தவங்க பைசா எடுத்துக்க கூடாது. அடுத்தவங்க போ வேண்டிய காச நம்ம வச்சுக்க கூடாது. பண விஷயத்துல உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா! அத கர்த்தர் பார்க்கிறார் இன்னைக்கு கூட. ரூ. 1க்குனாலும் உண்மையா இருப்போம். ரூ. 1 தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவர் பார்க்கிறார்ன்ற உண்மையோட வேலை பார்த்தீங்கன்னா, உழைச்சீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு பலனை பெருசா தருவார். ஹல்லேலூயா! அப்பதான் ப்ராப்பர்ட்டி எல்லாம் பாதுகாப்பா இருக்கும். சொத்துகள் அடுத்த ஆள்ட்ட ஓடாது. இழந்து மாட்டீங்க. ஒருவேளை கைய விட்டு போனாலும் திரும்ப ஆண்டவர் குடுத்துருவாரு. கர்த்தர் தாவீதோடு இருந்தார். உங்களோடு கர்த்தர் இருந்தா போதும். நீங்க கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்தா போதும். கர்த்தருடைய பேக்கிரவுண்ட்ல இருந்தா போதும். எதிரிய கர்த்தர் கையாளுவார். 2வது பாருங்க, 2வது எதிரியான ஏசா. ஏசா என்ன பண்றான்? 20 வருஷம் பகை இருந்தது ஏசாவுக்கு. ஏசாவுக்கும், யாக்கோபுக்கும் 20 வருஷம் அண்ணன் தம்பி பகை. அந்த